இறை வார்த்தையில் இணைவோம், நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலத்தின் 5ஆம் வாரம் சனிக்கிழமை இன்று நம் ஆன்மீக சிந்தனையாக கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகம் மார்க் எழுதிய நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 1 முதல் 10 முடிய. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை நாடி வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆன்மீகத்தோடு அவர்களுடைய வயிற்று பசியையும் நிறைவு செய்வதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவாக படம்பிடித்து காட்டுகிறது. இயேசுவினுடைய பணி வாழ்விலே அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கும் அவரோடு பயணிப்பதற்கும் தங்கள் நோய்களிலிருந்து, உடல் மன வியாதியிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக எத்தனையோ மக்கள் அவரை பின்தொடர்ந்திருக்கிறார்கள். பின்தொடர்ந்தவர்களில் ஒரு சிலர் தங்கள் நோயிலிருந்து விடுதலை பெற்ற பிறகு இல்லம் திரும்பியவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். ஒரு சிலர் இயேசுவோடு தங்கள் பயணத்தையும் தொடர்ந்திருக்கிறார்கள். இயேசுவின் தூய பிரசன்னம் அவரை சுற்றியிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆறுதலையும் தைரியத்தையும் உத்வேகத்தையும் உந்து சக்தியையும் நிறைவையும் மகிழ்ச்சியையும் ஆற்றலையும் வல்லமையும் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறது என்றால் அதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. அந்த வரிசையில் பார்க்கின்ற பொழுது இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணி வாழ்வை தொடர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இயேசுவினுடைய வார்த்தைகளை தொடர்ந்து கேட்டு கொண்டிருந்த மக்கள் ஏறக்குறைய 3 நாட்களாக இயேசுவோடு பயணித்திருக்கிறார்கள். அவர்கள் எடுத்து வந்த உணவும் முழுவதுமாக நிறைவடைந்து விட்டதினால் இனி அவர்கள் பசியோடு எப்படி தன்னோடு பயணிப்பார்கள் என்பதும், பசியோடு அவர்கள் எப்படி இல்லம் செல்வார்கள் என்பதையும் உணர்ந்தவராக இயேசு அவர்கள் மீது இரக்கம் கொள்கிறார். அவர்கள் மீது வைத்திருந்த அன்பு இவ்வாறு அவர் சொல்லுகிறார்: நான் இவர்களை பட்டினியாக வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் தளர்ச்சி அடைவார்கள், இவர்களுள் சிலர் நெடும் தொலையிலிருந்து வந்துள்ளனர் என்று அவர்கள் மீது இரக்கம் கொள்கிறார் இயேசு. அப்படி இருக்கின்ற பொழுது இயேசு தன் சீடர்களை பார்த்து இவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டுமே என்று அவர்களிடம் கேள்விகளை எழுப்புகின்ற பொழுது, எத்தனை அப்பங்கள் உங்களிடம் உள்ளன என்று கேட்கிறார். 7 என்று சொல்லுகிறார்கள். சிறு மீன்கள் சிலவும் தங்களிடம் இருப்பதாக அவர்கள் சொல்லுகின்ற பொழுது இயேசு அனைவரையும் புல்தரையில் அமரச் செய்து வானத்தை அன்னார்ந்து பார்த்து தன் தந்தைக்கு நன்றி செலுத்தி சிறு செபத்துடன் அந்த அப்பங்களையும் மீன்களையும் தன்னை நாடி தேடி வந்த மக்களுக்கு பகிர்ந்தளிக்கச் சொல்லுகிறார். இவ்வாறு அவர்கள் அனைவரும் வயிறார உண்ட பிறகு அவர்கள் மீண்டும் 7 கூடைகள் நிறைய எடுத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அங்கிருந்தவர்கள் ஏறக்குறைய 4000 பேர். பின்பு அவர்களை அனுப்பி வைத்தார் என்று இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, 4000 பேருக்கு மேல் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு 7 அப்பங்களும் ஒரு சில மீன் துண்டுகளையும் வைத்து தந்தை கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை தம் சீடர்களுக்கு கொடுத்து மக்கள் அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கச் சொல்லுகிறார். மக்கள் அனைவரும் உண்ட பிறகு 7 கூடைகள் நிறைய எடுக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. இயேசுவை நாடி தேடி வந்த இந்த மக்கள் ஒவ்வொருவரும் இயேசுவின் மீது வைத்திருந்த நம்பிக்கை தங்கள் நோயிலிருந்து
விடுதலை பெற வேண்டும் என்பது. ஆனால் அவர்கள் நோயிலிருந்து விடுதலை பெற்றாலும் இயேசுவோடு பயணித்து கொண்டிருக்கின்ற அந்த பயணத்திலே அவர்கள் சோர்வடையக்கூடாது, தளர்ச்சி அடையக்கூடாது, மயங்கி விழுந்துவிடக்கூடாது என்கின்ற அளவு கடந்த அன்பை வைத்து தன் சீடர்கள் வழியாகவும் தன் ஜெபத்தின் வழியாகவும் வந்த எல்லோருடைய மக்களுடைய வயிற்றுப்பசியை போக்கியிருக்கிறார் என்றால், இது ஒரு விதத்தில் நாம் பார்க்கக்கூடிய செயல் என்னவென்றால், நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இயேசுவோடு பயணிக்கின்ற எந்த ஒரு பிள்ளைகளுக்கும் எதுவும் குறைவில்லாமல் கிடைக்கும் என்பது இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய அடிநாத செய்தியாக இருக்கிறது. பல நேரங்களிலே நம்முடைய பயணங்கள் எப்படி இருக்கிறது என்று நாம் சற்று சிந்தித்து பார்த்தோம் என்றால், அது கடவுள் மீதாக இருக்கட்டும், நம்மை சுற்றி இருப்பவர்கள் மீதாக இருக்கட்டும், நம்முடைய நம்பிக்கை பயணம் பல நேரங்களிலே தொய்வடைவதாகத்தான் காணப்படுகிறது. சந்தேகங்கள் நிறைந்த பயணங்களாகத்தான் காணப்படுகிறது. எங்கே கிடைக்குமோ கிடைக்காதோ, இருப்பாரோ இருக்க மாட்டார்களோ என்ற பலவிதமான கேள்விக்குறிகளுக்கு மத்தியிலே தான் நம் பயணத்தை நாம் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றோம். மனிதர்கள் மீது இப்படிப்பட்ட சந்தேகம் இருந்தாலும் இறைவன் மீது இப்படிப்பட்ட சந்தேகங்கள் இருக்கக்கூடாது என்பதைத்தான் இயேசுவின் பின்னே வந்த 4000 மக்களும் இன்று நமக்கு சாட்சியமாக பகிர்வு செய்கிறார்கள். நாங்கள் இயேசுவோடு பயணித்தோம், அனைத்தும் கிடைத்தது. நீங்களும் நம்பிக்கையோடு இயேசுவை பின்தொடர்ந்து வாருங்கள், உங்கள் வாழ்விலே நிறைவு இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். எனவே நம்முடைய ஆன்மீக பயணமாக இருக்கட்டும், உலகு சார்ந்த எந்த பயணமாக இருக்கட்டும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது ஆழமான நம்பிக்கை விசுவாசம் வைத்து அவரோடு நம்முடைய பயணத்தை தொடர்ந்தோம் என்றால் இனி நம் வாழ்விலே தோல்வி இருக்காது, மாறாக வெற்றி மட்டும்தான் இருக்கும் என் நம்பிக்கையோடு தொடருவோம். இந்த நாளிலே இறையாசிர் என்றும் உங்களோடு.